அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஆம்பூரோட ரொம்ப அத்தன்டிக்காக ஃபேமஸான ஆம்பூர் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முக்கியமான விஷயம், எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாவும் கிடையாது. அண்ட் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாத சூப்பரான டிப்ஸோடு நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். எல்லா டைம் நம்ம மெஜர்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து செய்ய முடியாது. சில டைம் வீட்டில் இருக்கோம், நம்ம செய்யணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நம்ம மெஜர் பண்ணணுமேன்னு சொல்லி யோசித்து நம்ம செய்யாமல் இருப்போம். அந்த மாதிரி டென்ஷனை இனி உங்களுக்கு வேணாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நாசுலகம் விளாக்ஸ். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமானது ப்ரிப்ரேஷன் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு நாள் நைட்டு முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி பிரியாணி பண்ணுறப்போ நான் ஒரு நாள் முன்னாடியே நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இது ஒரு நாள் மட்டும் இல்லை, 2 நாள் முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொங்கல் வரப்போகுது. ஸோ 2 நாள் முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக பிரியாணி பண்ணலாம். கறி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்துடுங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், எல்லாமே அளந்து 100 கிராம், 1/2 கிலோ, 1/4 கிலோ இந்த மாதிரி வாங்குவோம். பட் எல்லா டைம்லையும் நம்மளால் மெஜர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள், நான் 1.5 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு இங்கே பாருங்கள் என் கைப்பிடி எப்படி இருக்குது, ஃபுல்லாக இருக்கா. சின்ன கை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி பூண்டு உரிச்சது வச்சுக்கோங்க. இது இவ்வளோ வச்சிங்கன்னா கரெக்டாக 100 கிராம் வரும். அதாவது 1 கிலோவுக்கு கரெக்டான பதம். ஸோ ஒரு கைப்பிடி ஃபுல்லாக 100 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரணும், நீங்கள் பிடிக்கவே முடியக்கூடாது. அண்ட் பாதி வந்து இன்னும் ஒரு பாதி கைப்பிடி இருக்குது. இது வந்து இன்னொரு 1/2 கிலோ பிரியாணி, அதாவது 1.5 கிலோ தானே நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த சீக்ரெட்டு. எதுவுமே நீங்கள் மெஜர் பண்ண வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் நார்மலாக வீட்டுக்கு வாங்கின்னு வர திங்ஸில் வந்து வாங்கின்னு வந்து தக்காளி ஒரு 2 கிலோ, இந்த மாதிரி எல்லாமே வெங்காயம் 2 கிலோ இந்த மாதிரி வாங்கின்னு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து நாலேருந்து எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஸோ பிகினர்ஸாக நீங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி பூண்டு வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும். சில பூண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சில பூண்டு சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம பூண்டு பார்த்து ஒரு 4 பூண்டு எடுத்துக்கோங்க, 5 பூண்டு எடுத்துக்கோங்க அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து உரிச்சதுக்கப்புறம் நான் பார்க்கணுமா அப்படின்னா, உரிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நீங்கள் அந்த பூண்டு பல்லு இருக்கு இல்லையா, மொத்தம் அதில் இந்த மாதிரி குச்சியெல்லாம் இருந்தால் அது எல்லாமே எடுத்துட்டு அந்த இது இல்லாமல் தூசியெல்லாம் இல்லாமல் நீங்கள் அளந்து இப்படி பாருங்கள், கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த உரிச்சதுக்கப்புறம் போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் மெஜர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உரிச்சி நாளைக்கே பண்ணுற மாதிரி இருந்தால் உரிச்சி வச்சிடுங்க. ஓகேவா? இல்லை 2 நாளுக்காக அப்படின்னா உரிச்சி வைக்காதீங்க. நான் நாளைக்கே பண்ண போகிறேன் அப்படின்றதால வந்து நான் இப்போ உரிச்சி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பூண்டு எவ்வளோ நம்ம நார்மலாக எடுத்துருக்கோம் அதை விட இந்த எவ்வளோ கையில் வச்சுருக்கிறேன் அவ்வளோ பூண்டு வந்து கம்மியாக இருக்கணும். ஆம்பூர் பிரியாணியோட ரகசியம் அது. ஸோ இஞ்சி பூண்டு 100 கிராம் இருக்கக்கூடாது. கிராம் கணக்கில் வாங்கினீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 100 கிராம் பூண்டுன்னா ஒரு 90 கிராம் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. 10 கிராம் கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. ஓகேவா? நான் வந்து இப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதால வந்து உரிச்சிட்டு இப்போவே நான் அரைக்கல, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஸோ எடுத்து நான் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். வெங்காயத்துக்கும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ இந்த கணக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வாங்கின்னு வர முடியாது. ஸோ வீட்டில் நிறைய இருக்குது, ஸோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்றப்போ தான் நான் இது பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து சைஸ் என் கை நான் எவ்வளோ வச்சுருக்கிறேன் அந்த சைஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து ஒரு 4 வெங்காயம் எடுங்க. 4 வெங்காயம் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ. அதாவது இது பிகினர்ஸ்க்காக. நீங்கள் உங்களுக்கு வந்து பழகிடுச்சுன்னா இவ்வளோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ இருந்தால் இது 1 கிலோ, இது 1/2 கிலோ அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சின்ன வெங்காயமாக இருக்குது, அதை விட கொஞ்சம் சின்ன அளவு அப்படின்றப்போ 5 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகேவா? இது ஒரு 5 வரும் 1/4 கிலோவுக்கு. ஸோ இது வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்தேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக 1/2 கிலோ தனியாக எடுத்துன்னு வந்து இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் அதுவும் இது மொத்தம் சேர்த்து 1/2 கிலோ. இதுதான் வந்து கணக்கு. ஸோ நான் வந்து 3/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 1.5 கிலோ சாப்பாடுக்கு. நான் அப்புறமா கூட நான் கரெக்டாக லைனாக சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு வந்து எழுதி கூட போட்டுடுறேன். பட் இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுனால பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் பூண்டில் மட்டும் அந்த ரேஷியோ பார்க்க முடியாது. அதனால தான் கைப்பிடி அளவுக்கு நம்ம பார்க்குறது. இப்போ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா இது வந்து 4 தக்காளி வரும் 1/4 கிலோவுக்கு. அதை விட கொஞ்சம் சின்னது இந்த மாதிரி வந்துச்சுன்னா 5 தக்காளி வரும். அதாவது 9 தக்காளி. ஓகேவா?
இப்போ வந்து நார்மலாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி அது கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் சின்ன தக்காளி. அது வந்து 5 எடுத்துருக்கிறேன். ஸோ தக்காளி சைஸை வச்சு நீங்கள் அளவு நீங்களே அளந்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு தராசு எல்லாம் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 3 தக்காளி வரும் 1/4 கிலோவுக்கு. ஸோ 1/4 கிலோ கணக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக போக 1/2 கிலோ கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் போக போக 1 கிலோ பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ வந்து நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன், 3/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதையும் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை எடுத்து வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம், அதாவது சீவிக்கலாம். ஆனால் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? மறுபடியும் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த 4 வெங்காயம் வரும் சின்ன மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா. ஓகேவா? சின்ன சைஸில் பெரிய சைஸ் இருந்தால் இந்த மாதிரி 3 வெங்காயம் வரும். தக்காளி தான் வருது வாயில். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கூட பாருங்கள். இதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி அளவு பார்க்குறதுல மெஜர்மெண்ட்டில் அண்ட் பிரியாணி செய்கிறதில்ல. நீங்கள் பார்த்தே சொன்னீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க, எப்படிடான்னு சொல்லி. அண்ட் நான் வந்து ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். மோஸ்ட்லி வந்து 1 கிலோவுக்கு உங்களுக்கு மசாலா கம்மி வேணும்னா 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் பட்டை ஏலக்காய் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 எடுத்துருக்கிறேன். கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராமு. பட் நான் விரலில் வச்சு அளந்து பார்த்தேன்னா கரெக்டாக வந்து 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஓகேவா? 3 இன்ச்சு கிட்டே இருக்குது. ஸோ 2 பட்டை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி 1 கிலோவுக்கு. அண்ட் கொஞ்சம் பெரிய சைஸு ஏலக்காய் வந்து 4 எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் லவங்கம் வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 கிராம் வரும். ஸோ அதாவது 6 கிராம். ஸோ அதே மாதிரி வந்து 1/2 கிலோவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுலேயும் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் வரும். வீட்டில் இருக்கிறது பண்ணுறதுன்னா கொஞ்சம் தூளாக எல்லாம் ஆகிட்டு இருக்கும். ஸோ பெருசாக யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காகவே வந்து தனியாக வாங்கின்னு வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்க இருந்துச்சுன்னா இது 2 கிராம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே சின்னதாக எடுத்துன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சின்ன ஏலக்காய், சின்ன லவங்கம், சின்ன பட்டை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பெருசாக இருக்கு இல்லையா, இது 4 எடுத்ததுக்கு பதிலாக ஒரு 6 எடுத்துக்கலாம். 6 லவங்கம் எடுத்துருக்கிறேன், கிராம்பு 6 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அண்ட் பட்டை அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து 1 இன்ச்சு கூட கிடையாது, அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இதனால் ஒரு பட்டைக்கு 3 பட்டை அளவுக்கு வரும். ஓகேவா? 3 பட்டை போட்டிங்கன்னா ஒரு பெரிய பட்டை சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பட்டை போட்டுக்குங்க. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நான் உரிச்சி 2 நாள் ஆகும்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் நீங்கள் உரிச்சி வச்சிங்கன்னா. ஸோ நாளைக்கு பண்ணுறதால வந்து நான் உரிச்சி வச்சிக்கிறேன். ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள், வெங்காயம் கூட உரிச்சி நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இது கட் பண்ணக்கூடாது. அண்ட் தலை மேலே இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணக்கூடாது. உரிச்சி மட்டும் இங்கே ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெங்காயம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ எமர்ஜென்சிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொத்தம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏர்டைட்டில் போட்டு, இது ஏர்டைட்டில் அதோட மூடி காணும், நான் அப்புறமா தேடி எடுத்து வச்சுப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து கிராசரி ஐட்டம் வீட்டில் வாங்கின்னு வருவோம் இல்லையா, அதுதான் வாங்கின்னு வந்தேன். ஸோ பிரியாணிக்குன்னு சொல்லி அளந்து எதுவுமே வாங்கின்னு வரல. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸோ புதினா கட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வில்லேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டு கிடைக்கும். இது வந்து நான் வந்து சும்மா கொஞ்சோண்டு வாங்கின்னு வந்தேன், ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி சொல்லி வாங்கின்னு வந்தேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த விரலில் இங்கே ஒட்டுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? இது வந்து நார்மலான, அதாவது என் கை வந்து கொஞ்சம் பெரிய கை தான். ஓகேவா? சின்ன கை இருந்தால் இந்த மாதிரி வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கட்டு, இந்த கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக உரிச்சி ஐயோ பெரிய கட்டு சின்ன கட்டு கன்ஃபியூஷன் ஆகிடணும், அதிகமாகிடும்ன்ற பயமே வேணாம். ஸோ நான் வந்து இது நார்மலாக நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இல்லையா, க்ளீன் பண்ணி ஒரு வாரம் 10 நாளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி. ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் நான் 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ பிரியாணிக்கு எந்த அளவில் நான் புதினா எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் இதில் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த மாதிரி மொத்தம் உரிச்சாச்சா, இப்போ பாருங்கள், நான் எடுக்கிற வெங்காயம் கையில் இந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுங்க. கொஞ்சம் கை சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் பர்ஃபெக்டான ரேஷியோ எப்படிடான்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தாச்சா, கரெக்டாக இருக்குது. இது வந்து 1 கிலோவுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா
நான் இன்னும் ஒரு 1/2 கிலோ சேர்க்க போகிறேன் இல்லையா, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அதாவது நான் எடுத்துருக்கிற புதினா விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புதினா வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இது 1.5 கிலோவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பெரிய கைன்றதால இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறேன். இன்னும் சின்ன கையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் மொத்தம் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் தனியாகவே வைக்கிறேன். ஏன்னா செய்கிறப்போ எனக்கு தெரியும் எந்த மாதிரி பண்ணணும்னு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொத்தமல்லி கூட பார்த்திங்கன்னா சில கொத்தமல்லி சின்ன சின்ன கட்டு இருக்கும், சில பேர் நீட். இது வந்து நல்லா லாங்காக இருக்குது இந்த கொத்தமல்லியே. ஸோ லாங்காக இருக்கிறதால ஸோ இது எந்த மாதிரி மெஜர் பண்ணணும்னா சேம் மெத்தடு தான். ஓகேவா, அதாவது கையில் நீங்கள் பிடிச்சி பார்க்கலாம். இது எல்லாம் நான் வந்து சும்மா ஒரே ஒரு இது தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். என்னோடய விரல் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த விரலும் கையும் ஒட்டவே கூடாது. இது வந்து ஒரு கட்டு அளவுக்கு, இது வந்து 1 கிலோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகேவா. கொஞ்சம் பெரிய இன்னும் சின்ன கையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கட்டு. ஓகேவா, பரவாயில்ல. நான் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு மீதி இவ்வளோ எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 1.5 கிலோவுக்கு இது வந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு வரும். புதினா நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து நல்லது தான், எந்த விதமான கெடுதலும் கிடையாது மல்லி. ஸோ அதனால் நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன நான் பிரியாணிக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், புதினா உரிச்சி, பூண்டு உரிச்சி, வெங்காயம் உரிச்சி, பட்டை ஏலக்காய் அதையெல்லாம் எடுத்து வச்சு, இஞ்சியும் உரிச்சி வச்சுட்டேன். அதை நான் இதில் வைக்கல. ஸோ எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ நான் கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து அளவு எல்லாம் வாங்கின்னு வரல. இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கின்னு வந்திருக்கிறேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பிரியாணி செய்கிறத விட இதை க்ளீன் பண்ணி இது பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் மெஜர் பண்ணி. ஸோ இப்போ நைட் வந்து 11 ஆகிடுச்சு, 11:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலி தூங்குறதுக்கு 12 ஆகிடுச்சு. ஸோ இது அடுத்த நாள் காலையில். ஸோ இஞ்சி வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஓகேவா, வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் உரிச்சிட்டு. ஓகேவா, அப்போ தான் வந்து அதாவது அந்த வாசனை, அதில் இருக்கிற நல்ல வாசனை எல்லாம் போகாது. மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு, பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இஞ்சி விட. ஸோ இந்த மாதிரி நான் அழுத்தி வச்சுருக்கிறேன்னு தோணும் உங்களுக்கு. நான் ஃப்ரீ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீ பண்ணால் நிறைய நடுவில் கேப் தான் வருது. ஏன்னா இஞ்சி வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு தான், அதிகமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ரேஷியோ தான் வந்து ஆம்பூர் பிரியாணிக்கு கரெக்டான பதம். ஸோ இது வந்து நான் ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது தனியாக அது தனியாக அந்த கதையே வேணாம். ஓகேவா, ரொம்ப ஈஸியான வேலை தான். எக்ஸ்ட்ரா மசாலா அந்த மாதிரிலாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் முக்கியமான ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன்னு உப்பு சேர்த்து, இது முக்கியமான, அதாவது 1 இன்ச்சு கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. இந்த கமன்னு பிரியாணி வாசனை வருது பாருங்கள். எக்ஸ்ட்ரா பிரியாணி மசாலா இது போடுங்க அது போடுங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஆம்பூர் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ இந்த சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிடுங்க. ஓகேவா, அரைக்கிறப்போவே பிரியாணி வாசனை வந்துடும். அந்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பாதியாக போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுப்பில் செய்வாங்க. ஓகேவா, இந்த மாதிரி அப்படியே போட்டு விட்டுடுவாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட் இருக்கும். அடுப்பில் செய்கிறப்போ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சின்ன சின்னதாகவே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கேஸ் ஸ்டவ் இல்லையா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் மொத்தம் தயிர்லேருந்து எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிக்கிறப்போ என்ன தேவையோ. ஸோ நெக்ஸ்ட்டு வெங்காயமும் கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெங்காயம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து நைட்டு 11:30க்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ 11 காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வெங்காயம் ஒரே சைஸில் கட் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா ஸ்டவ்ன்றதால சின்ன பர்னல் இல்லையாது, அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆகாது. நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பட் எப்படி போட்டாலும் ஒரே மாதிரியான சைஸில் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வதங்கும், ஒன்று கூட மிஸ் ஆகாமல். ஸோ மொத்தம் வதங்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி செய்கிற வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 கிலோ அந்த மாதிரி செய்கிற மாதிரி தேக்ஷா எடுத்துருக்குறேன். இப்போ எண்ணெய் எப்படி அளந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 150 ml எண்ணெய் பத்தோம். இது எப்படி பார்த்தேன்னா, இந்த ஜூஸ் பாட்டிலில் 200 ml ஜூஸ் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு நான் இந்த கிளாஸில் அளந்து பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு 200 ml வந்து 1.5 கிளாஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து 1 கிலோவுக்கு வந்து 250 ml ஆயில் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக. ஓகேவா,
நான் வந்து 375 ml சேர்த்துக்க போகிறேன். அதாவது இப்போ 300 சேர்த்துட்டு இப்போ 75 ml, அதாவது 3/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோவுக்கு கரெக்டான ரேஷியோ. ஆம்பூர் பிரியாணின்றத நார்மலான பிரியாணி 200 ml சேர்ப்பாங்க. மட்டன் பிரியாணினா அதில் நிறைய கொழுப்பு இருக்கும், அதனால் 200 போதுமானது. சிக்கனில் அவ்வளோ கொழுப்பெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால் வந்து நான் கரெக்டாக 50 ml வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன் 1 கிலோ அளவுக்கு. அதாவது 250 ml 1 கிலோவுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வந்து அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை போட்டுறேன். அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து அந்த எண்ணெயிலே இறங்கணும். ஸோ அந்த எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்கிறதால சேர்ந்து அந்த ஸ்மெல் இறங்கும். ஸோ இறங்கின உடனே வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிற டைமில் மொத்த வெங்காயம் போட்டுடலாம். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை போட்டுட்டு நிறைய பேர் டங்கு 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 டங்குன்னு சுற்றினே இருப்பாங்க, அதாவது வதக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. போட்டிங்களா, ஒரு மிக்ஸ் பண்ணிங்களா, இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க. அதுவே வதங்கும். இன்னும் நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூனில் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த பிங்கிஷ் அந்த ஒயிட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே காணாமல் போகணும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். நீங்கள் நல்லா வதங்கணும். நீங்கள் வதக்கலைன்னா என்ன ஆகும்னா பிரியாணி வந்து ஸ்வீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரிசி வச்சுருந்தா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். எப்படி வாசனை இது போட்டுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி டங்கு டங்குன்னெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பெரிய பெரிய பிரியாணி தேக்ஷாலாம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அவங்க 2 திருப்புவாங்க, அதோடு விட்டுடுவாங்க. அது சும்மா நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அந்த ஜாரு, அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ண அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துட்றேன். ஸோ சேர்த்துட்டு அடி பிடிச்சிடும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் பிரியாணி வாசனை எப்படி தூக்கம் தெரியுமா இந்த டைமில். அந்த பட்டையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் ரீசன்னு. வீடு இல்லை, தெருவே மணக்கும். உங்கள் வீட்டில் தான் பிரியாணி பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அப்படி ஒரு வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல காரமான மிளகாய்த்தூள்ன்றதால வந்து நான் 2 டீஸ்பூன் 1.5 தெரிஞ்சிச்சு இல்லையா, ஸோ மறுபடியும் நான் ஆஃப் போட்டுட்டேன். நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்ப்பேன். அதாவது 1 கிலோவுக்கு 3 டீஸ்பூன் சேர்த்துப்பேன். ஓகேவா? இது காரம் அதிகமாக இருக்கிறதால நான் 2 சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா 1 சேர்த்துட்டேன் மறுபடியும். இப்போ நீங்கள் சேர்க்குறதால வந்து எந்த ஒரு கலரும் சேர்க்க தேவையில்லை. ஓகேவா? மெயினாக வந்து எண்ணெயிலே நீங்கள் மிளகாய் போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து எரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி போடாதீங்க. இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம், 1 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் கூட வேணாம். அந்த மிளகாயை வதக்கிட்டு மொத்தம் தக்காளியும் சேர்த்துலாம், கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அதுவே வந்து வேண்டிச்சு, நான் சேர்க்கலை. சரி, அதோட ஆசை ஏன் கெடுக்கணும்னு சொல்லி அப்படியே போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு இதுவும் சும்மா ஒரு 2 கலக்கிட்டு இந்த தக்காளி நல்லா, அதாவது ஒரு எப்படி இருக்குது, முழுசாக இருக்குது இல்லையா, இது அப்படியே பாதி கம்மி ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டும் பண்ணாமல் நான் எந்த மாதிரி வதக்குனேனோ அதுதான் காட்டுறேன். அதே மெத்தடில் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம், ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 50% வந்து வேகிடுச்சு. இன்னும் ஒரு 50% எப்படி வேகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் 1.5 கிலோ, நல்லா பெரிய பெரிய சைஸ் வந்து சிக்கன், பெரிய சைஸ் கிடையாது, மீடியம் சைஸில் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் கட் பண்ணி. ஸோ அதை இதில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா, அந்த டேஸ்ட்டு, உப்போட டேஸ்ட் எல்லாமே வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அதனால நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கூடவே வந்து புதினாவையும் இறக்கிடலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ வந்து உப்பு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன்னா டீஸ்பூனில் இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன். ஸோ 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கம்மி ஜாஸ்தி ஆகும். நிறைய பேர் கரெக்டான பதம் சொல்லுவாங்க, பட்டு சில பேர் கல் உப்பு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சால்ட்லேயே டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு உப்பில் ஒவ்வொரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், கம்மி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். அந்த இஞ்சி எல்லா டேஸ்ட்டும் வந்து அந்த கறிக்குள்ளே போகணும். இல்லைன்னா சில டைம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, கறி மட்டும் வந்து தண்ணியில் வேக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கணும். அதோடு இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன், ஸ்டவ் வச்சுட்டு. அதுக்கப்புறம் தயிர் வந்து கரெக்டாக எண்ணெய் எவ்வளோ சேர்த்தேன், 375 ml அவ்வளோ போட்டுட்டு டக்குன்னு இப்போ மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டவ் வச்சாலும் சரி, இல்லை மெதுவாக நீங்கள் கலக்கினாலும் சரி, தயிர் வந்து திரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் போட்டுட்டு 2 போட்டாலே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன், கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு உப்பு
பற்றிச்சு. ஸோ அவ்வளோ போட்டுட்டு இந்த சின்ன டீஸ்பூன் தான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கன் நல்லா வேகி வரணும். ஓகேவா? சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் எத்தனை வாட்டி அந்த எல்லா மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் வேக வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் நேரம்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன். ஓகேவா? 1.5 லிட்டரே சொல்கிறேன், இது கிளாஸ் அளவு எல்லாம் வேணாம். ஸோ போட்டுட்டு இப்போ ஒரே ஒரு லெமன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா பழுத்த லெமன் இது. ஸோ அதை அப்படியே இதில் பிழிஞ்சு போட்டுடுறேன். ஓகேவா? தயிர் நான் சொன்ன அளவு 1 கிலோவுக்கு வந்து 250 ml. ஸோ 1.5 கிலோவுக்கு 375 ml. இதுதான் கரெக்டான ரேஷியோ. ஓகேவா? இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓகேவான்னு. எந்த பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த லெமன் நான் வேஸ்ட் பண்ணல. இப்போ தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடு வந்து ஒலை வச்சுட்டேன். அதில் நான் வந்து கரெக்டாக 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நான் தேக்ஷா வச்சேன் இல்லையா அடுப்பில் தாளிக்கிறதுக்கு. யக்னி தாளிக்கிறப்போ, அதாவது குருமா அந்த தாளிக்கிறப்போ நான் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா பாஸ்மதி அரிசி வந்து 1.5 கிலோ எடுத்து ஊற வச்சுட்டு வந்தேன். இப்போது லெமன் இருக்குல்லையா, அதில் போட்ட மிச்சம். ஸோ மிச்சம் மீதி வந்து அந்த தண்ணி, அதாவது ஒலை வச்சுருக்கிறேன், அதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது வினிகர் போடுவோம் அரிசி நல்லா உதிரியாக வர்றதுக்கு. ஸோ இதிலெல்லாம் வினிகர் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நான் லெமன் அதில் பிழிஞ்சிடுறேன். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிக்கன் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 50% வேகி இருக்குது. ஓகேவா? இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா மல்லி இலை இருக்கு இல்லையா, அது மொத்தம் தூவிட்டு சிம்மில் வச்சு மூடி விட்டுறேன். இப்போ வந்து நல்லா அந்த தம் மட்டும்தான் ஆகணும், கறி கூட வேகணும்னு அவசியம் இல்லை. அரிசியோடு போடும்போது அது வேகிடும். இப்போ வந்து நான் தேக்ஷா மாற்றி வச்சுட்டேன் அந்த சைடு. ஏன்னா இந்த சைடு தான் பெரிய தேக்ஷா, இதில் தான் இவ்வளோ நேரம் தாளித்தேன். இப்போ வந்து அரிசி டக்குன்னு வேகணுன்றதால இந்த சைடு ஒலை எடுத்து வச்சுட்டு அந்த சைடு அது வந்து சிம்மில் வச்சுருக்கிறேன். அந்த யக்னி, அதாவது குருமா யக்னி தான் வருது உருதுல சொல்கிற மாதிரி. ஸோ இதில் எல்லாமே அரிசி நான் போட்டுட்டேன் மொத்தம். ஓகேவா? போட்டுட்டு நான் மூடி விட்டுறேன். இந்த தேக்ஷாவில் 2 கிலோ அரிசி வரைக்கும் நல்லா வேகும். ஓகேவா? இது வந்து பெரிய தேக்ஷா வந்து இதுவும் பார்த்திங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தேன் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் உப்பு வந்து அந்த குருமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் அப்போ ஓப்பன் பண்ணாதீங்க. இங்கே பொங்கி வர ரேஞ்சுக்கு இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கஸ்டமர் துணி வாங்க வந்துட்டாங்க. ஸோ அது கொடுத்துட்டு, பொங்கல் இல்லையா, ஸோ அவங்களுக்கு துணி கொடுத்துட்டு வந்து பார்த்தாக்கா என்ன ஆயிடுச்சுன்னா 50% தான் வேக வச்சுருக்கணும் அரிசி, 80% வேகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், கஞ்சி எல்லாம் ஊற்ற வேண்டியது அந்த வேலை மிச்சம் எனக்கு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கஸ்டமரும் கரெக்டாக என் வேலை டைமில் தான் வராங்க. ஆனால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக நம்ம எப்படி வடிப்போமோ அந்த மாதிரி நான் இதை வடித்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு நல்ல சுத்தமான தேக்ஷாவில் இந்த மொத்தம் கஞ்சி வடித்து எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எது எடுத்தாலும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 1/2 hour ஊற வைங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இது ஆறி இருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் எவ்வளோ தண்ணி, நான் 1.5 லிட்டர் போட்டேன் இல்லையா, இப்போ 1 லிட்டர் ஆகிருக்கு. நல்லா தம்மை. ஓகேவா? இப்போ வந்து மொத்தம் சாப்பாடு வடித்து இருந்தேன் இல்லையா, மொத்தம் கொஞ்சம் கஞ்சி கூட இல்லாமல் வடிச்சிட்டு மொத்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து இதில் நான் சேர்த்துட்றேன். நான் சொல்லியிருக்கிறேன் 80% நான் வந்து அரிசி வேக வச்சுட்டேன். வேக வைக்கல, அது வேகிடுச்சு, டைம் எல்லாம் இருந்து. ஓகேவா? இப்போ போட்டுட்டு நார்மலாக நீங்கள் 50% வேக வச்சிங்கன்னா இந்த குருமா வந்து அந்த அரிசிக்கு மேலே வரணும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1.5 லிட்டர் தண்ணி அப்படியே இருந்திருக்கும். நான் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தேன். மறுபடியும் போட்டுக்கலாம் ஒரு 1/2 லிட்டர் அப்படின்ற மாதிரி. நல்ல தம்மைனா நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு நல்லதாக போச்சு. ஸோ அந்த 1 லிட்டர் தண்ணியே எனக்கு போதும். ஏன்னா இது 80% வேகி இருக்குது. ஸோ மொத்த அரிசியில் வந்து கலர் வராது. அதாவது நம்ம கலர் போடல, ஆனால் அந்த பிரியாணி கலர் நேச்சுரலாக வரும் இல்லையா, ஸோ அது எல்லா அரிசியில் வரணும், மேலே ஒயிட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா டைட்டாக வந்து மூடி போட்டுடுறேன். ஓகேவா? மூடி போட்டுட்டு இப்போது நான் இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடுறேன். ஏன்னா நம்ம சின்ன பர்னால் அப்படியே தம் கொடுத்தா ஒரு சைடு மட்டும் தம் ஆகிட்டு என்ன ஆகணும், நடுவில் மொத்தம் அடி பிடிச்சிக்கும். ஸோ நம்ம வீட்டில் தவா இருக்கும் இல்லையா, கேக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கிறேன். அதை நான் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் கூட பண்ணிவிடுங்க. இல்லை டேரெக்டாக இதை வச்சுட்டு கூட நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க.
கரெக்டாக 5 நிமிஷம் வைக்கணும். கொஞ்சம் கூட டைம் அப்படி இப்படி ஆகக்கூடாது. ஸோ 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நீங்கள் வைக்கிறப்போ தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு, இல்லை அரிசி இன்னும் பர்ஃபெக்டாக வேகலைன்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கஞ்சி வடித்தோம் இல்லையா, அது ஒரு 2 கிளாஸ் எடுத்து சாப்பாடில் போட்டுடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தவா மேலே வச்சுருக்கிறேன் சாப்பாடு. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடான கஞ்சி எடுத்து இந்த சாப்பாடுக்கு மேலே வச்சுருக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற சூடு கூட ஆறக்கூடாது அப்படின்னா அதையும் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடுறேன். கீழே சாப்பாடு வந்து கீழே சூடில் தம் ஆகிடும். மேலே இருக்கிற சாப்பாடு அரிசியாக இருக்கக்கூடாது அப்படின்றதால மேலே கஞ்சி வெயிட்டுக்கு ஒன்று அண்ட் கூடவே வந்து இந்த சூடும் அதில் அமுங்கணும் அப்படின்னு தான் வைப்போம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சாப்பாடு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ நல்லா தம் ஆகிட்டு இன்னும் நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ உப்பி வந்ததால் குழஞ்சிச்சா நிறைய இருக்கே குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் கிடையாது. பர்ஃபெக்டான அளவுக்கு இங்கே பாருங்கள், நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஆம்பூர் பிரியாணி அப்படின்னாலே பாஸ்மதி தான் ஃபேமஸ். ஸோ நமக்கு பாஸ்மதி சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழக்கம். பாஸ்மதி பிரியாணி தான். பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்டா தான் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? இப்போ வந்து மட்டன் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அங்கே, மட்டன் பீஃபு. பட் இப்போ எல்லாருக்குமே சிக்கன் தான் பிடிக்குது இல்லையா, அதனால நான் சிக்கன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து உள்ளே இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே இருக்கிற சாப்பாட்டெல்லாம் மேலே இருக்கிற சாப்பாட்டெல்லாம் கீழே. இது வந்து ஹோட்டலுக்கு கிடையாது, வீட்டுக்கு தான் இல்லையா, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஹோட்டலுக்கு அப்படின்றப்போ பெரிய அடுப்பு, அந்த பெரிய நெருப்பில் வந்து எல்லா சைடும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சிக்கன் கூட கொஞ்சம் கூட உடையல. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உடனே சர்வ் பண்ணிடக்கூடாது. இப்போ மூடி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடலாம். நான் கரெக்டாக தம்க்கு வச்ச நேரம் வந்து 15 நிமிஷம். அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். 15 நிமிஷம், 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 15 நிமிஷம் விட்டுட்டேன். மொத்தம் 20 நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். இப்போ போய்ட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ தேக்ஷா எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம பிரியாணி அப்படின்றப்போ நாம் மட்டும் சாப்பிட மாட்டோம், இவ்வளோ செஞ்சு எல்லாேருக்கும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ உதிரியாக பூ மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய தேக்ஷாவில் வீட்டில் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, அப்போ எங்கள் அம்மா பண்ணுவாங்க. பீஸுங்க எல்லாம் தனியாக எடுத்துப்பாங்க. 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து உடஞ்சிடும் உள்ளவே இருந்தால், அண்ட் 2வது வந்து சில பேருக்கு பீஸ் போகும், சில பேருக்கு கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா யாருக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஈவனாக கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டில், விருந்தாளிங்க இருக்கிறாங்கன்ற பட்சத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணலாம். ஸோ அருமையான ட்ரிக் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நான் அதான் ஃபாலோ பண்ணுறது, எங்கள் அம்மா பண்ண சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மசாலாவாக செம்மையான பிரியாணி சூடாக கையில் எடுத்த உடனே கரண்ட் கட் ஆகிடுச்சு. அது என்னான்னு தெரியல, எல்லாம் நேரம் சரி சுட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பீஸிங்க எடுத்து வச்சுட்டேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் பசி எடுத்துச்சு அவருக்கு. ஸோ அவருக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ பாவம், அவர் கரண்ட் இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதே தப்பாக போச்சுன்ற ஃபீல் வந்துடுச்சு. ஆனால் பிரியாணி பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், செம்ம டேஸ்ட்டு, அருமையாக இருந்துச்சு. எனக்கும் 2 வாய் ஊட்டி விட்டார். உண்மையாக சொல்கிறேன், நான் செஞ்சேன்னெல்லாம் சொல்லலை. நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சீங்கன்னா என் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்கே என் சேனல் நாசுலகம் விலாக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. பிரியாணினால நான் பண்ணுற பிரியாணி தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அத்தன்டிக்கான முறையில் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் மட்டும்தான் செய்வேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி அவங்க அப்படியே பரம்பரையாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதில் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான அருமையான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னொருத்தர்கிட்ட போய் சேரும். நிறைய பேர்கிட்ட போய் சேரணுன்னா பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.